ஒரு பெண்ணின் அவமானம் ஒரு பேரரசின் அழிவுக்கு காரணமாகுமா? அநியாயத்திற்கு எதிராக ஒரு பெண் எடுத்த சபதம் மகாபாரத போரையே உருவாக்கியதா? துணிச்சலும் கோபமும் நீதிக்கான போராட்டமும் கலந்த ஒரு அதிர்ச்சிகரமான கதைதான் பாஞ்சாலி சபதம். இன்று அந்த வீரப்பெண் பாஞ்சாலியின் சபதத்தை முழுமையாக கேட்கப் போகிறோம். வாருங்கள் கேட்போம் நண்பர்களே. ஒரு பெண்ணின் கண்ணீர் ஒரு நாட்டையே எரித்துவிடும் என்றால் நம்புவீர்களா? அரசர்கள் நிறைந்த சபை, வீரர்கள் தலை குனிந்த அமைதி, தர்மம் தோற்ற அந்த நொடியில் ஒரு பெண் தனது கூந்தலை அவிழ்த்து வைத்து எடுத்த சபதம் பின்னர் உலகம் முழுவதும் மகாபாரதம் என்று பேசப்பட்ட மிகப்பெரிய போருக்கு காரணமானது. அந்த பெண் பாஞ்சாலி. ஹஸ்தினாபுரம் அந்த நாடு செல்வமும் சக்தியும் நிறைந்த பேரரசு. அங்கே 2 குடும்பங்கள் வாழ்ந்தன. ஒன்று பாண்டவர்கள், மற்றொன்று கௌரவர்கள். பாண்டவர்கள் நல்லவர்கள், மக்களுக்கு அன்பானவர்கள், தர்மத்தை காப்பவர்கள். ஆனால் கௌரவர்களின் மனதில் பொறாமை எரிந்து கொண்டே இருந்தது. அந்த பொறாமையின் மையத்தில் இருந்தவர் துரியோதனன். பாண்டவர்கள் கட்டிய இந்திரபிரஸ்த நகரம் சொர்க்கத்தை போல் இருந்தது. அதை பார்த்த துரியோதனனின் உள்ளம் எரிந்தது. ஒரு நாள் மாயசபாவில் நடந்த ஒரு சம்பவம் அவனது அகம்பாவத்தை உடைத்தது. தண்ணீர் இருக்கும் இடத்தை தரை என்று நினைத்து விழுந்தான். அதை பார்த்து பலர் சிரித்தனர். அந்த சிரிப்பில் பாஞ்சாலியும் இருந்தாள். அந்த ஒரு சிரிப்பு துரியோதனனின் மனதில் நஞ்சாய் மாறியது. இந்த அவமானத்துக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று சபதமிட்டான். சூதாட்டத்தின் சதி, சகுனி, கபடத்தின் உருவம். துரியோதனனின் மாமனான அவன் யுத்தத்தில் பாண்டவர்களை வெல்ல முடியாது, ஆனால் சூதாட்டத்தில் ஏமாற்றலாம் என்றான். அதற்காக தர்மரை அழைத்தனர். தர்மர் சூதாட்டத்தை வெறுத்தாலும் அரசரின் அழைப்பை மறுக்க முடியவில்லை. விளையாட்டு தொடங்கியது. முதல் தங்கம், பிறகு அரண்மனை, பிறகு ராஜ்யம். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் தர்மர் இழந்தார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் அனைவரையும் பணயம் வைத்து இழந்தார். இறுதியில் தன்னையே இழந்தார். அங்கேயே கதை முடிந்திருக்கலாம். ஆனால் சகுனியின் கொடூரம் அங்கே நிற்கவில்லை. இன்னும் உன்னிடம் ஒன்று இருக்கிறது பாஞ்சாலி என்று சொன்னான். சபை முழுவதும் அமைதியானது. தர்மர் தலையை குனிந்தார். அந்த ஒரு கணம் மகாபாரதத்தின் இருண்ட தருணமாக மாறியது. பாஞ்சாலி அரசவைக்கு இழுக்கப்படுகிறாள். துச்சாதனன் கோபமாக எழுந்தான். அவன் பாஞ்சாலியின் அறைக்கு சென்றான். அப்போது பாஞ்சாலி தெய்வ வழிபாட்டில் இருந்தாள். அரசவைக்கு வா என்று கத்தினான். பாஞ்சாலி அதிர்ச்சியடைந்தாள். என் கணவர் தன்னையே இழந்த பிறகு என்னை எப்படி பணயம் வைக்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. துச்சாதனன் அவளது கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். அரசவையில் இருந்த பெரியோர்கள், பீஷ்மர், துரோணர், விதுரர் அனைவரும் தலை குனிந்தனர். ஒரு பெண்ணின் அவமானத்தை பார்த்து யாரும் பேசவில்லை. பாஞ்சாலியின் கேள்வி. அந்த நேரத்தில் பாஞ்சாலி சபையை நோக்கி கேட்டாள். தன்னையே இழந்தவன் இன்னொருவரை பணயம் வைக்க உரிமையுண்டா என்று கேட்டாள். அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. தர்மம் சபையில் அழுது கொண்டிருந்தது. துரியோதனன் சிரித்தான். அவளை அடிமையாக்குங்கள் என்றான். துச்சாதனன் இன்னும் கொடூரமாக நடந்தான். பாஞ்சாலியின் உடையை இழுக்க முயன்றான். அந்த நொடி பாஞ்சாலி கண்களை மூடிக்கொண்டு கேசவா என்னை காப்பாற்று என்று கண்ணனை நினைத்தாள். அதிசயம் நடந்தது. அவளது சேலை முடிவில்லாமல் வளர்ந்து கொண்டே வந்தது. துச்சாதனன் சோர்ந்து விழுந்தான். அரசவை அதிர்ச்சியில் உறைந்தது.
பீமனின் கோபம். அந்த காட்சியை பார்த்த பீமன் நடுங்கினார். துச்சாதனனின் இரத்தத்தை குடிப்பேன் என்று சபதமிட்டார். அர்ஜுனன் கண்களை மூடி நின்றார். விதுரர் அழுதார். ஆனால் பாஞ்சாலி மட்டும் தீயாக எரிந்தாள். அவள் தன் கூந்தலை அவிழ்த்தாள். துச்சாதனனின் இரத்தம் என் கூந்தலில் பூசப்படும் வரை இதனை நான் கட்டமாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டாள். பூமியை நடுங்க வைத்தது அந்த சபதம். வனவாசம். பாண்டவர்கள் 13 வருட வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டனர். காட்டில் வாழ்ந்தாலும் பாஞ்சாலியின் மனதில் இருந்த நெருப்பு அணையவில்லை. ஒவ்வொரு இரவும் அவள் அந்த அவமானத்தை நினைத்தாள். பீமன் பழிவாங்க காத்திருந்தார். அர்ஜுனன் ஆயுதங்களை சேர்த்தார். கண்ணன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். குருஷேத்திர போர். 13 வருடங்கள் முடிந்தது. பாண்டவர்கள் தங்களது நாட்டை கேட்டனர். துரியோதனன் சிரித்தான். ஊசியின் முனையளவு நிலம் கூட தரமாட்டேன் என்றான். அதுவே யுத்தத்தின் தொடக்கம். குருஷேத்திரம் உலகம் பார்த்த மிகப்பெரிய போர். அங்கே பாஞ்சாலியின் கண்ணீர் அம்புகளாக மாறியது. பீமன் துச்சாதனனை போரில் வீழ்த்தினார். அவனது இரத்தத்தை எடுத்தார். பாஞ்சாலியின் சபதம் நிறைவேறியது. அவள் தனது கூந்தலை கட்டிக்கொண்டாள். ஆனால் அந்த வெற்றியிலும் மகிழ்ச்சி இல்லை. ஏனெனில் அந்த போரில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்திருந்தன. ஒரு பெண்ணின் அவமானம் ஒரு குலத்தின் அழிவாக மாறியது. தர்மம் தாமதமாகலாம், ஆனால் தோற்காது. பாஞ்சாலியின் சபதம் நமக்கு சொல்லும் பாடம். ஒரு பெண்ணின் கண்ணீரை எப்போதும் லேசாக நினைக்கக்கூடாது. பாஞ்சாலிக்கு நடந்த அவமானம் நியாயமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாஞ்சாலியின் கண்ணீரால் தொடங்கிய இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் சரோபாட்டி கதை கேளு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நண்பர்களே.